புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் சலிப்படையாதவர்கள் யார்? தோல்வி அடைந்தவன் துவண்டு போய் புலம்புகிறான் என்றால், வெற்றி பெற்றவனும் இதற்காக எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்று விரக்தியில் வேதனைப்படுகிறான். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வாழ்க்கை என்ற போர்க்களத்தில் செயல்பட்டாக வேண்டிய கட்டாயம் அனைவருக்குமே உண்டு. ஆனால் ஒவ்வொருவரின் கேள்வியும் என்ன செய்வது, எதற்காக செய்வது என்பதுதான். நம் அனைவரின் இந்த கேள்விகளுக்கான பதிலை ஸ்ரீ கிருஷ்ணராக அவதரித்த போது அர்ஜுனனுக்கு உபதேசித்ததன் மூலமாக பகவான் ஏற்கனவே தெளிவாகவே தெரிவித்திருக்கிறார். உனக்குரிய கடமையை உணர்ந்து கொண்டு அதனை சிறப்பாக செய்வதில் மட்டுமே கவனத்தை செலுத்து. அதற்குரிய பலனை தருவதை நான் பார்த்து கொள்கிறேன். கிடைக்கின்ற பலனையும் எனக்கே அர்ப்பணம் செய்துவிட்டு ஏற்றுக்கொள். அதன் மூலம் உனது செயலால் ஏற்படும் பாவ புண்ணியங்களும் உன்னை பாதிக்காது என்பதே பகவான் கிருஷ்ணர் உரைத்துள்ள உபதேசம். வாழ்க்கையில் சலிப்பை விரட்டியடித்து உற்சாகமாக செயல்படுவதற்கான உத்வேகத்தை தருகின்ற இந்த உபதேசத்தை மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு சாரதி எனப்படும் தேரோட்டியாக வந்தபோது கிருஷ்ணர் திருவாய் மலர்ந்தருளினார். அத்தகைய ஞான குருவான சிறப்பு வாய்ந்த பார்த்தசாரதி திருக்கோலத்திலேயே பெருமாள் சேவை சாதிக்கும் திருத்தலம்தான் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி திருக்கோவில். பிருகு முனிவரின் மகள் வேதவல்லியாக அவதரித்த திருமகளை ஸ்ரீமன் நாதராக பெருமாள் திருமணம் புரிந்து கொண்ட தெய்வீக திருத்தலமும் இதுவே. பெருமாளின் 5 அவதார திருக்கோலங்களை காட்டியருளும் பஞ்சமூர்த்தி ஸ்தலமாகவும் போற்றப்படும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் அகக்கண் திறக்க காண்போம். ஆழ்வார்களால் பாடப்பட்ட திவ்ய தேசங்களிலும் இதர திருத்தலங்களிலும் பெருமாள் எத்தனையோ திருக்கோலங்களில் சேவை சாதிக்கிறார். அத்தனை திருத்தலங்களிலும் மகாவிஷ்ணு சங்கு சக்கரதாரியாக திருக்காட்சி அளிப்பது வழக்கம். அத்துடன் அவரது திருமுகமும் மீசையை மழித்துவிட்டு வழவழப்பாகவே இருக்கும். இதற்கு மாறாக சங்கை தாங்கியிருந்தாலும் சக்கராயுதத்தை ஏந்தாமலும் முறுக்கு மீசையுடனும் இருக்கும் பெருமாளை தரிசித்திருக்கிறீர்களா? அத்தகைய வித்தியாசமான திருமாலை தரிசிப்பதற்காக நீங்கள் எங்கெங்கேயோ காடு மலைகளை நோக்கி அலைய வேண்டாம். நமது மாநில தலைநகர் சென்னையிலேயே மக்கள் நெருக்கம் மிகுந்த திருவல்லிக்கேணி பகுதியிலேயே அந்த பெருமாள் திருக்காட்சி தருகிறார். ஆம், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவிலின் மூலவர்தான் திவ்ய தேசங்களிலேயே மீசை வைத்திருக்கும் அந்த வித்தியாசமான பெருமாள். அவர் இந்த திருக்கோலத்தில் இங்கே எழுந்துருளியிருப்பது தொடர்பான ஸ்தல வரலாற்றை இப்போது காண்போம். மகாபாரத போரின் போது பாண்டவர் பக்கம் பகவான் கிருஷ்ணர் இருந்த போதிலும் இந்த போரில் ஆயுதம் ஏந்த போவதில்லை என்று அவர் வாக்கு கொடுத்திருந்தார். ஆகையால் பாண்டவ சகோதரர்களில் முக்கிய மாவீரரான பார்த்தன் எனப்படும் அர்ஜுனனுக்கு தேரோட்டும் சாரதியாக இந்த போரில் ஸ்ரீகிருஷ்ணர் பங்கேற்றார். போர் தொடங்குவதையும் முடிவடைவதையும் தெரிவிக்கும் சங்கை ஊதுவது தேரோட்டியின் பணி என்பதால் பாஞ்சஜன்யம் என்ற சங்கை மட்டுமே ஸ்ரீகிருஷ்ணர் வைத்திருந்தார். சுதர்சனம் எனப்படும் சக்கராயுதத்தை அவர் பயன்படுத்தவில்லை. மகாபாரத காலத்துக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்த சுமதிராஜன் என்ற மன்னன் மிகச்சிறந்த திருமால் பக்தராக திகழ்ந்தார். அவர் திருப்பதி திருமலை எனப்படும் திருவேங்கடத்துக்கு அடிக்கடி சென்று வெங்கடேச பெருமாளை வணங்குவது வழக்கம். ஒருமுறை அவர் அவ்வாறு சென்றபோது மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்த ஸ்ரீகிருஷ்ணரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு ஏற்பட்டதாம். ஆகையால் தனது இஷ்ட தெய்வமான திருவேங்கடமுடையானிடம் ஸ்ரீகிருஷ்ணரது திருக்கோலத்தை காட்டியருளுமாறு மனமுருக வேண்டினாராம். அவரது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட பெருமாள் காஞ்சிபுரத்தை அடுத்து அல்லி மலர்கள் நிறைந்திருக்கும் திருக்குளம் அமைந்துள்ள திருத்தலத்தில்
கிருஷ்ணராக தாம் தரிசனம் அளிப்பதாக சுமதி ராஜனுக்கு வாக்களித்தாராம். அதன்படி அந்த திருத்தலத்துக்கு வருகை தந்த மன்னனுக்கு பார்த்தனின் சாரதியான கிருஷ்ணரின் தோற்றத்தை பெருமாள் காண்பித்து அருளினாராம். வேங்கடமலையிலிருந்து வந்த பெருமாளே ஸ்ரீ கிருஷ்ணராக தோற்றம் கொடுத்ததால் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் பிரதான மூலவருக்கு வேங்கடகிருஷ்ணன் என்ற திருநாமம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது. மகாபாரத போரின் போது கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தை ஏந்தாததால், சக்கராயுதம் இல்லாமலும் மீசை வைத்திருந்ததால் இந்த திருத்தலத்தில் மட்டும் மீசையுடனும் பெருமாள் திருக்காட்சி தருகிறாராம். வழக்கமான 4 திருக்கரங்கள் இல்லாமல் சாதாரண மனிதரைப் போல் 2 திருக்கரங்களுடனும் இங்கே மூலவர் சேவை சாதிக்கிறார். இந்த திருக்கோவிலின் உற்சவ மூர்த்திக்கு பார்த்தசாரதி என்றே திருநாமம். அவரது திருப்பெயராலேயே இந்த திருக்கோவில் அழைக்கப்படுகிறது. அல்லி மலர்கள் நிறைந்த கேணி, அதாவது திருக்குளம், ஸ்தல தீர்த்தமாக இருப்பதால் திரு அல்லிக்கேணி என்றும் இந்த திருத்தலத்துக்கு திருப்பெயர் ஏற்பட்டிருக்கிறது. திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி எனப்படும் வேங்கட கிருஷ்ணரே பிரதான மூலவராக இருந்த போதிலும் இந்த திருத்தலத்தின் முதல் மூர்த்தி என்ற பெருமை அத்ரி மகரிஷிக்கு திருக்காட்சி அளித்த யோக நரசிம்ம பெருமாளுக்கே உண்டு. தெள்ளிய சிங்க பெருமாள் என்ற மற்றொரு திருநாமமும் இவருக்கு உண்டு. அதுவே தற்போது துளசிங்க பெருமாள் என்று தெரிந்துள்ளது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவிலில் தினம்தோறும் காலையில் முதல் பூஜை இந்த யோக நரசிம்மருக்கே நடத்தப்படுகிறது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவில் பஞ்சமூர்த்தி திருத்தலம் என்று போற்றப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் 5 மூலவர் சன்னதிகள் அமைந்துள்ளன. ஸ்தலத்தின் மூத்தவராக மதிக்கப்படும் தெள்ளிய சிங்கர் எனப்படும் யோக நரசிம்மர், பிரதான மூலவரான வேங்கட கிருஷ்ணர் எனப்படும் பார்த்தசாரதி, ஸ்ரீராமர், ஸ்ரீமன் நாதர் எனப்படும் ரங்கநாதர், கரிவரதர் எனப்படும் கஜேந்திர வரதர் ஆகிய 5 பெருமாள்களின் சன்னதிகள் இந்த ஆலயத்தில் அமையப்பெற்றுள்ளன. இவர்களில் நின்றான் திருக்கோலத்தில் வேங்கடகிருஷ்ணரும், அமர்ந்தான் திருக்கோலத்தில் யோக நரசிம்மரும், கிடந்தான் திருக்கோலத்தில் ஸ்ரீமன் நாதரும் அருள் பாலிக்கின்றனர். இவர்கள் பக்தர்களுக்கு முறையே வீரம், ஞானம், போகம் ஆகியவற்றை அருளுவதாக ஐதீகம். இத்தகைய ஆன்மீக சிறப்புகள் வாய்ந்த சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் 60வது திருத்தலமாக மதிக்கப்படுகிறது. இந்த திருத்தலத்தை போற்றி பேயாழ்வார், திருமங்கையாழ்வார், திருமழிசையாழ்வார் ஆகிய 3 ஆழ்வார்களும் வைணவ ஆச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜரும் மங்களாசாசனம் செய்துள்ளனர். இவர்களில் திருமங்கையாழ்வார் பாடியுள்ள பெரிய திருவாய்மொழி பாசுரம் ஒன்று திருவல்லிக்கேணியில் சேவை சாதிக்கும் பெருமாளை, வேதத்தை, வேதத்தின் சுவை பயனை, விழுமிய முனிவர்கள் விடுங்கும் கோதில் இன்கனியை, நந்தனார் களிற்றை, குவளையத்தோர் தொழுது ஏத்தும் ஆதிகை அமுதை என்னை ஆளுடை அப்பனை, ஒப்பவரில்லா மாதர்கள் வாடும் மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று துதிக்கிறது. வேதத்தின் வடிவானவனை, வேதத்தின் சுவையாகிய இறுதி பயனான முக்தியை தருபவனை, ஒழுக்கத்தில் சிறந்த முனிவர்களால் உணர்ந்து அனுபவிக்கப்படும் குற்றம் குறையில்லாத இனிய படம் போன்றவனை, யாதவ குலத்தின் நந்தகோபன் பெற்றெடுத்த ஆண் யானை போன்ற கம்பீரமும் வீரமும் நிறைந்தவனை, உலகில் உள்ள அனைவராலும் வணங்கப்படுகின்ற முதல்வனை, அமுதம் போன்றவனை, என்னை ஆளுகின்ற எனது தந்தையை, ஒப்பற்ற பத்தினி பெண்கள் வாழும் திருமயிலை திருவல்லிக்கேணியில் நான் கண்ணார கண்டேன் என்று இந்த பாடலுக்கு பொருள். அவ்விதம் வணங்குவோருக்கு இனிமையானவரும் இனிய நற்பயனை தருபவருமான பார்த்தசாரதி எழுந்தருளியிருக்கும் திருவல்லிக்கேணி திருத்தலத்தின் அருமை பெருமைகளை எடுத்துரைக்கும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
சென்னை மாநகரில் வங்க கடலோரம் மெரினா கடற்கரைக்கு அருகே மாநகரின் இதயம் போன்ற திருவல்லிக்கேணி பகுதியில் பழம்பெருமை வாய்ந்த பார்த்தசாரதி திருக்கோவில் அமைந்திருக்கிறது. 4 புறமும் சுமார் 20 அடி உயரமுள்ள கருங்கல் மதில் சுவர்களால் சூழப்பட்டு செவ்வக வடிவில் இந்த திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய 2 புறங்களிலும் ராஜகோபுரங்களோடு இந்த ஆலயம் காணப்படுகிறது. பிரதான மூலவரான வெங்கடகிருஷ்ணர் சன்னதிக்கு செல்லும் ராஜகோபுரம் கிழக்கு புறத்தில் கோவில் ஸ்தல தீர்த்தமான கைரவினி எனப்படும் அல்லி குளத்துக்கு எதிரே அமைந்துள்ளது. இந்த கோபுரத்தின் முன்புறத்தில் 36 கால் மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. கிழக்கு ராஜகோபுரம் வழியே கொடிமரத்தை தாண்டி உள்ளே சென்றால் ஆனந்த விமானத்தின் கீழ் அமைந்துள்ள வெங்கடகிருஷ்ணர் சன்னதியை அடையலாம். கருவறைக்குள் முறுக்கு மீசையோடு சுமார் 9 அடி உயரத்தில் ஆஜானு பாகுவாக நின்ற திருக்கோலத்தில் மூலவர் திருக்காட்சி தருகிறார். அவரது ஒரு திருக்கரம் சங்கை ஏந்தியிருக்க மற்றொரு திருக்கரம் தன்னை சரண் புகுமாறு திருப்பாதத்தை காட்டி அருளுகிறது. மகாபாரத போரில் அர்ஜுனன் மீது பீஸ்மர் விடுத்த அம்புகளை தமது திருமுகத்தில் கிருஷ்ணர் தாங்கிக் கொண்டதால் அதனை குறிக்கும் வகையில் மூலவரின் திருமுகத்தில் வடுக்கள் காணப்படுகின்றன. மூலவருக்கு அருகே ருக்மணி தாயார் நின்றிருக்கிறார். மூலவரின் இதயத்தில் ஸ்ரீலக்ஷ்மி தாயார் வாசம் புரிகிறார். மூலவரின் வலதுபுறத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரின் அண்ணன் பாலராமரும், இடதுபுறத்தில் தம்பி சாத்தியகி, மகன் பிரத்யுமனன், பேரன் அனிருத்தன் ஆகியோரும் குடும்ப சகிதமாக சேவை சாதிப்பது வேறு எங்கும் காண இயலாத அபூர்வ திருக்காட்சியாகும். வழக்கமாக மீசையுடன் காட்சியளிக்கும் மூலவர் வெங்கடகிருஷ்ணர் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் போது பகல் 10 நாளிலிருந்து 10ஆம் நாள் வரையான 5 நாட்கள் மட்டுமே மீசையின்றி அருள் பாலிக்கிறார். அதே நேரத்தில் உற்சவரான பார்த்தசாரதி வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறும் சிறப்பு அபிஷேகத்தின் போது மீசையுடன் திருக்காட்சி தருகிறார். இந்த திருக்கோவிலின் மேற்கு ராஜபுரம் வழியாக உள்ளே வந்தால் தனி கொடிமரத்துடனான யோக நரசிம்மர் சன்னதி அமைந்திருக்கிறது. யோக நிஷ்டையில் வீற்றிருந்த திருக்கோலத்தில் இவர் திருக்காட்சி தருகிறார். சிகாகோ உலக சமய மாநாட்டில் நமது பாரத நாடு மற்றும் ஹிந்து தர்மத்தின் மேன்மையை நிலைநிறுத்திய சுவாமி விவேகானந்தர் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளின் மகிமை குறித்து இப்பகுதியில் வாழ்ந்து வந்த அலசிங்க பெருமாள் என்ற ஆன்மீக தொண்டருக்கு 1893ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதியன்று ஓர் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் நாட்டு மக்களுக்கு தன்னலமற்ற சேவை செய்ய நாம் முன்வந்தால் நமது வாழ்க்கை பயணம் முழுவதிலும் அதனை இயக்குகின்ற சாரதியாகவும் வழிகாட்டியாகவும் வருவதற்கு பகவான் பார்த்தசாரதி தயாராக இருக்கிறார் என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய லௌகீக ஆன்மீக வழிகாட்டியான கிருஷ்ண பகவான் எழுந்தருளி இருக்கும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவிலின் சிறப்புகளை விளக்கும் ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பாரத நாடு, அதன் பண்பாடு, ஹிந்து தர்மம் மற்றும் தமிழ் மொழி ஆகியவை குறித்த பெருமிதத்தை நம் மனத்தில் நிலைநிறுத்திய மகாகவி பாரதியார் சென்னையில் சில ஆண்டுகள் வாழ்ந்த இல்லம் பார்த்தசாரதி பெருமாள் கோவிலின் தெல்லிக சிங்க பெருமாள் சன்னதிக்கு எதிரேதான் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் பார்த்தசாரதி பெருமாளை மனத்தில் வைத்துதான் மகாகவி பாரதி பல்வேறு கண்ணன் பாடல்களை இயற்றியதாக கூறப்படுகிறது. மகாகவி பாரதியின் அடையாளமான அவரது முறுக்கு மீசை ஏறத்தாழ பார்த்தசாரதி பெருமாளின் முறுக்கு மீசையை போலவே இருப்பதும் நினைவுகூரத்தக்கது. இவ்விதம் மகாகவியால் ஆராதிக்கப்பட்ட கண்ணன் அருள்பாலிக்கும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
பார்த்தசாரதி திருக்கோவிலின் கிழக்குப்புற முன் மண்டபத்தில் ராமபிரானுக்கு தனிச்சன்னதி அமைந்திருக்கிறது. மதுமான் என்ற மகரிஷியின் தவத்துக்கு மெச்சி அவரது விருப்பத்தை நிறைவேற்ற பெருமாள் இந்த திருத்தலத்தில் ஸ்ரீராமனாக எழுந்தருளியிருப்பதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது. சீதாதேவி மற்றும் இளைய சகோதரர்களான லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் சகிதமாக ஸ்ரீராமபிரான் இங்கே அருள் பாலிக்கிறார். இதே முன்மண்டபத்தில் ரங்கநாத பெருமாளும் சயன திருக்கோலத்தில் தனிச்சன்னதியில் சேவை சாதிக்கிறார். ஒருமுறை திருமாலுடன் ஏற்பட்ட ஊழல் காரணமாக பூலோகத்துக்கு வந்த மகாலட்சுமி பிருகு முனிவரின் வளர்ப்பு மகளான வேதவல்லியாக அவதரித்தாராம். தக்க பருவம் வந்ததும் அவரை திருமாலே ரங்கநாதராக இளவரசர் கோலத்தில் எழுந்துருளி திருமணம் செய்து கொண்டாராம். ரங்கநாதரை பார்த்ததும் இவரே எனது கணவர் என்பதை குறிக்கும் வகையில் மன்னாதர் என்று வேதவல்லி அழைத்ததால் இவருக்கு ஸ்ரீமன்னாதர் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டுள்ளது. சன்னதியில் ரங்கநாதரின் தலைப்பகுதியில் வராக பெருமாளும் திருப்பாதம் அருகே நரசிம்ம பெருமாளும் திருக்காட்சி தருகின்றனர். வேதவல்லி தாயாரும் தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறார். ரங்கநாதர் வேதவல்லி தாயாரின் திருமண வைபவம் ஆண்டுதோறும் மாசி மாதம் சுகல்பட்ச துவாசதி தினத்தன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பார்த்தசாரதி திருக்கோவிலின் பிரகாரத்தில் கஜேந்திரன் எனப்படும் யானைக்கு மோட்சமளித்த கஜேந்திரவரதர் தனிச்சன்னதியில் சேவை சாதிக்கிறார். சப்தரோமர் என்ற முனிவரின் தவத்தால் மகிழ்ந்து அவரது வேண்டுகோளை ஏற்று கஜேந்திர வரதராக பெருமாள் இங்கே எழுந்துருளியிருக்கிறார். இந்த மூலவர் கருடாழ்வாரின் மீது நித்திய வாசம் புரிவதால் இங்கே ஆண்டின் அனைத்து நாட்களிலும் கருட சேவை வைபவத்தை காண முடியும் என்பது சிறப்பு அம்சமாகும். இதேபோல் பிரகாரத்தில் ஆண்டாள், ஆஞ்சநேயர், பன்னிரு ஆழ்வார்கள், ராமானுஜர், மணவாள மாமுனிகள் ஆகியோரின் சன்னதிகளும் அமைந்துள்ளன. பார்த்தசாரதி பெருமாளை வணங்கினால் குடும்ப ஒற்றுமை, திருமண பாக்கியம், குழந்தை பேறு ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. யோக நரசிம்மரை வழிபட்டால் கல்வியிலும் கலைகளிலும் சிறந்து விளங்குவதோடு அச்சம் நீங்கி மன அமைதி ஏற்படும் என்பதும் ஐதீகம். சென்னை திருவல்லிக்கேணியில் தற்போதுள்ள பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவிலை கடந்த 8ஆம் நூற்றாண்டில் முதலாம் நரசிம்மவர்ம பல்லவ மன்னன் கட்டியதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவிலின் முன் மண்டபத்தை குறுநில மன்னனான தொண்டைமான் கட்டியதாக கூறப்படுகிறது. இந்த திருக்கோவிலில் உள்ள வேதவல்லி தாயார் சன்னதி, ரங்கநாதர் சன்னதி, கஜேந்திர வரதர் சன்னதி ஆகியவை கடந்த 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரச மன்னர்களால் கட்டப்பட்டதாகவும் வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2வது திருப்பதி என்று அழைக்கப்படும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியின் போது ஒரு நாள் பார்த்தசாரதிக்கு வெங்கடாச்சலபதியைப் போலவே அலங்காரம் செய்யப்படுவதோடு லட்டு பிரசாதமும் வழங்கப்படுகிறது. வைகானச ஆகம முறைப்படியும் தென்கலை சம்பிரதாயப்படியும் இந்த திருக்கோவிலில் தினசரி பூஜைகள் நடத்தப்படுகின்றன. திருவல்லிக்கேணி திருக்கோவிலில் பார்த்தசாரதி பெருமாளுக்கான பிரம்மோற்சவம் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்திலும், யோக நரசிம்ம பெருமாளுக்கான பிரம்மோற்சவம் ஆனி மாதத்திலும் வெகு சிறப்பாக நடத்தப்படுகின்றன. ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் ஸ்ரீ ஜெயந்தி எனப்படும் கோகுலாஷ்டமியும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அப்போது யாதவ சமுதாயத்தினர் வசிக்கும் பகுதிகளுக்கு கிருஷ்ணர் வீதி உலா செல்வது வழக்கம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவில் தினந்தோறும் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், பின்னர் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது. சென்னையின் மையப்பகுதியில் கடற்கரையோரத்தில் எழுந்தருளி இருக்கும் பார்த்தசாரதி பெருமாளை வணங்கி வழிபட்டால் கடல் அலை போல் வாழ்வில் எழும் தொடர் துன்பங்களும் கவலைகளும் நீங்கி அவரது மீசையைப் போல் வாழ்க்கை மிடுக்குடன் திகழும் என்பதில் ஐயமில்லை. அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.